அதான் 2 பேரும் உட்கார முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர்லாம் உட்கார முடியாதுல்ல. அதனால நான் வந்து அப்படி கெஞ்சி கேட்டு பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க சீட்டே விடல. சரி பரவாயில்லன்னு நான் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் வந்து வேற ஒரு பஸ் வந்துச்சு சொல்லிட்டு அவங்க இறங்கி போனாங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் பொண்ணு உக்காந்துக்கணும். அது இவருங்க எப்பவுமே தெரியாதவங்க கூட நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்ம அவங்க கஷ்டம் கூட கிடையாது. அந்த குழந்தை கொடுத்துருந்தா நாங்கள் கூட நானாச்சு எங்கள் பொண்ணு ஆச்சு இடுப்பால் வச்சுன்னு வந்திருப்போம். ஆனால் எங்களுக்கு கூடவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் திரும்பி பார்த்தா வேற ஒருத்தர் சீட்டு விட்டுக்கிறாங்க. அவங்க அதான் யாராவது சண்டை போட்டுக்கிறாங்க. ஏமா அந்த குழந்தை தூக்கி இடுப்பால் வச்சுக்கூடாதா யாரா உட்காரணும்னு நான் கேட்க சொல்லவும் 4-5 பேர் சொன்னாங்க. ஏமா அந்த சீட்டு காலியாதாமா இருக்குது, அந்த பொண்ணு உட்காரல அவ்வளோ நேரம் கேட்குது, விடுங்களாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் சீட்டு விட்டுக்கிறாங்க. சரி நான் பரவாயில்ல யாருக்காவது விட்டுக்கிறாங்களா அதுக்கெல்லாம் பரவாயில்ல சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆனால் இது மாதிரி இதாங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது. நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களாம் சாப்பாடு கொடுக்கணும், போயிட்டு இங்கேருந்து வீடு தேடி போய் அவங்க வறுமையில் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணணும், அது கிடையாதுங்க ஹெல்ப்பு. அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்கல்ல ஒரு வாட்டி உங்களால் கொடுக்குற முடியும் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட இருக்குது. இப்போ சாப்பாடு நிறைய இருக்குதுன்னா அது நம்ம கீழே தான் கொட்டுவோம். அந்த டைமில் சாப்பாடு கேட்டாங்கன்னா அந்த டைமில் கொடுங்க. நீங்கள் அதுக்கு சாப்பாடே இல்லை டைமில் போய் அவங்களுக்கோசம் ஆக்கி சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும்னு கிடையாதுங்க. அதான் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அதுக்கோசம் நீங்கள் ஆக்கி தான் தானம் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. நம்ம கிட்ட இருக்குதா சாதம் நிறைய இருக்குதா. இப்போ நான் வந்து ஒரு 10 இட்லி செய்கிறேன். இப்போ நாங்கள் ஆளுக்கு 4 நாள் சாப்பிட்டுக்கிறோம். ஒரு 2 இட்லியோ 3 இட்லியோ மீந்துக்குதுன்னா அந்த 2 இட்லி கொடுத்தா கூட போதுங்க. அதான் தானம், அதான் தர்மம். அது வந்து நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருள் கொடுக்குறது வீணா போகிறதுக்கு முன்னாடி குத்துறது. இப்போ அந்த இட்லி அப்படியே இருந்தாலும் காஞ்சி தான் போவோம், கீழே தான் கொட்டுவோம், சாப்பிட மாட்டோம். அதுவே யாருன்னா பசினிக்காக சொல்லி குத்துட்டோம்னா அதே மாதிரி தாங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமாச்சு நம்ம தெரியாதவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்களாம் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. அதனால நான் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்து உஷாராக நம்ம இருக்கணும். நான் சொன்னது கரெக்டுனா கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க நான் வச்சுறேங்க. சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குதா சாரி? இருங்க சாரி இப்படி காமிக்கிறேன். இந்த சாரி வந்து 390 ரூபாய். எனக்கு சாரியே சரியாக செலக்ஷன் பண்ணவே தெரியாதுங்க. நான் எனக்கு புடவை வாங்க தெரியாது. இது ப்ளவுஸ் தாங்க. இது பாருங்க ப்ளவுஸ் ரொம்ப கம்மி. பாருங்க ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இது வந்து ஒரு 70 சென்டிமீட்டர் இருக்கும். கரெக்டாக சொல்லிட்டு பாருங்க 70 தான் இருக்கும். 72 இருக்கும், அது மேலே இருக்காதுங்க. நான் இந்த 72 சென்டிமீட்டர் இதுனா பரவாயில்ல, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு 60 தான் இருக்கும். நான் அதிலே வந்து ஜாயின் போட்டு ஒட்டு போட்டு ப்ளவுஸ் எனக்கு தைச்சுப்பேங்க. எனக்கு ப்ளவுஸ் தைச்சிட்ட பிறகு நான் அந்த ப்ளவுஸ் போட்டு காமிக்கிறேங்க. எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் மட்டும் 10வது ப்ளவுஸ்லாம் நல்லா தைச்சு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்லோட கம்மியாக தான் இருந்ததுங்க. நான் வந்து நானே ஜாயின் ஒட்டு நிறைய போட்டு தைச்சிப்பேன். அதுமாதிரி நான் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேங்க. அந்த ஜாயின் 10வது ப்ளவுஸ் ஒட்டு போட்டு தைப்பது எப்படி சொல்லிட்டு அது வந்து வீடியோவாக போட்டிருந்தேன். வீடியோவே 11,000 பேர் பார்த்துனாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. 11,000 பார்த்ததுக்கு அது வாட்ச் ஹவர்ஸே ஒரு 300 மணி நேரம் அப்படி மேலே வந்தது. நோட்டி பார்த்து சொல்கிறேங்க. 300 தாண்டிச்சு. காசு கூட அதுக்கு அந்த வீடியோ வந்து ஒரு 400 300 காசு வந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலுக்கு முதல்ல முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.